கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபை மற்றும் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் வேதாகமத்திற்கு மிக உயர்ந்த அதிகாரம் உள்ளது. வேதாகமத்தின் அதிகாரம் அதை நாம் புரிந்து கொள்ளும் திறனை பொறுத்தது அல்ல. வேதாகமம் என்பது தேவனின் வார்த்தை, மேலும் அது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வசனங்கள். ஒருவர் வேத வசனங்களை நம்பவில்லை அல்லது அதற்கு கீழ்ப்படியவில்லை என்பது தேவனை நம்ப மறுப்பதும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுமே. தேவனின் வார்த்தைகளுக்கு நம்மீது அதிகாரம், ஆதிக்கம், ஆளுமை, கட்டுப்படுத்துதல் போன்ற முழுமையான அதிகாரம் உண்டு. ஆகவே வேதாகமத்திற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். வேதாகமத்தை நாம் சந்தேகிக்காமல், விவாதிக்காமல், கேள்வி கேட்காமல் விசுவாசிக்க வேண்டும். மேலும் வேதாகமத்தில் திருத்தம் செய்வது, சேர்ப்பது, கழிப்பது அல்லது எதிர்ப்பது முற்றிலும் தவறானது. எந்த ஒரு மனித அறிவும், தர்க்கமும், வரலாற்று துல்லியமும் அல்லது விஞ்ஞான உண்மைகள் ஆகியவற்றின் அதிகாரத்திற்கு உட்படுத்துவதன் மூலமும் வேதாகமத்தை தேவனின் வார்த்தைகள் இல்லை என்று கூறிவிட முடியாது. அப்படி கூறினால் மனிதர்கள் தேவனின் வார்த்தைகளை விட உயர்ந்த அதிகாரம் கொண்டவர்கள் என்று ஆகிவிடும். அதற்காக நம்முடைய நம்பிக்கை பகுத்தறிவற்றது என்பதை குறிக்காது. மாறாக இது தேவனின் வார்த்தை என்பதால் இது வரலாற்று ரீதியாக துல்லியமானது, தர்க்க ரீதியாக சீரானது, நம்பகமானது மற்றும் சுய உறுதிப்படுத்துதல் கொண்டது. வேதாகமத்தின் அதிகாரம் பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.